கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யோசேப்பின் குடும்பம் என்ற தலைப்பிலே நாம் இரவுக்கொரு ஜெபத்திலே தொடர்ந்து வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வரிசையிலே யோசேப்பின் தாய் என்கிற ராகேலை குறித்து கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம் 28வது வசனம். அதாவது ஆதியாகமம் 45 அதிகாரத்தின் கடைசி வசனம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இந்த ஆதியாகமம் 45 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தகப்பனும் மகனும் அல்லது மகனும் தகப்பனும் என்கிற நல்ல உறவை பார்க்கிறோம். இந்த மகன் யார் என்று சொன்னால் யோசேப்பு என்கிற மகன். தகப்பன் யார் என்று சொன்னால் யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு. இந்த 2 பேர் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நன்மைகள் காணப்பட்டது? விசேஷமா யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு. இந்த யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபுடைய வாழ்க்கை யோசேப்புக்காக எப்படியெல்லாம் இருந்தது என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படியானால் ஒரு தகப்பன் தன் மகனுக்காக அல்லது மகளுக்காக, ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்காக எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த யோசேப்பின் தகப்பனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் 35வது வசனம். ஆதியாகமம் 37:35. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். ஆம், இங்கு நல்ல ஒரு தகப்பனை பார்க்கிறோம். இந்த தகப்பனுடைய நல்ல அருமையான பெஸ்ட் குவாலிட்டி, நல்ல அருமையான தரத்திலே ஒரு தரம் என்னன்னா, தன் மகனுக்காக அழுது கொண்டிருக்கிற ஒரு தகப்பனாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பொதுவாக தகப்பன் என்று சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? மகனை அல்லது பிள்ளையை தூக்கி தன் தோள்பட்டையின் மேல் வைத்துக் கொண்டு ஊரை காண்பிக்கிறவன் தான் தகப்பன், இந்த உலகத்தை சுற்றி காண்பிக்கிறவன் தான் தகப்பன் என்று சொல்லுவாங்க. அது ஒரு பக்கத்துல அது பிரியமானதா இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியின்படி என்று பார்த்தால் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்வான்? தன்னுடைய மகனுக்காக அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகிறவனாய் இருப்பான். பொதுவாக தகப்பன் என்று சொன்னாலே முரட்டு மனுஷன் என்றுதான் எல்லாருக்கும் தெரியும். அம்மா போல கிடையாது, தாயை போல கிடையாது. அவர் திட்டுவாரு, அவர் வைவாரு, திடீர் கோபப்படுவாரு, அப்புறம் ஏதாவது பேசிடுவாரு, இல்லாட்டி கொஞ்சம் போனாக்கா கை நீட்டிடுவாரு, அடிச்சிருவாரு. அவர் எந்த நேரத்துல எப்படி நடப்பாரு, எப்படி மாறுவாரு என்று தெரியாதுன்னு சொல்லிதான் நிறைய பிள்ளைகள் தன் தகப்பன்மாரை குறித்து கொடுக்கிறதான அறிக்கையா இருக்கிறது. அது பிள்ளைகள் தகப்பனிடத்தில் வெளிப்படையாய் பார்க்கிற தன்மைகள். ஆனா ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் என்பது என்னன்னாக்கா, அந்த தன் மகனுக்காக, மகளுக்காக, தன் பிள்ளைக்காக அழுகிற சோத்திரம் அழுது கொண்டிருக்கிற ஒரு இருதயத்தை பெற்றவன் தான் இந்த தகப்பன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் சொல்லுவேன், உங்களை விட ஒரு பெரிய பாக்கியவான் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். அப்பா வந்தாரு, கைய பிடிச்சு கூட்டு போனாரு, கடைக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்பா வந்தாரு, என்னை காலேஜ்ல சேர்த்தாரு. அப்பா வந்தாரு, கர்த்தர் நல்லவே, எனக்கு எல்லா பெரிய பொருளும் வாங்கி கொடுத்தாரு என்று சொல்லி அப்படி சொல்லுகிறது வாழ்க்கையை விட, எனக்காக அழுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சீங்களேன், நீங்கள் வாழ்க்கையில பாதுகாக்கப்படுவீர்கள் என்றார். நீங்க இந்த யாக்கோபின் ஜீவியத்தை நல்லா படிச்சு பாருங்க. இந்த யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்காகவும் அடுத்தது பென்யமீனுக்காக அழுததாக வேதத்துல பார்க்கலாம். யோசேப்புக்காக 80% அழுகையும், யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்காக 20% அழுததையும் நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த யாக்கோபு தன் குமாரனாகிய எந்த யோசேப்புக்காக அழுதானோ அந்த யோசேப்பு இப்போ தேசத்துல உயர்ந்தவனாய் இருக்கிறான். தன் தகப்பனையும் தன் சகோதரர்களையும் பராமரிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டான். சரி, தன் யோசேப்பின் தம்பியாகிய இளைய குமாரனாகிய பென்யமீனுக்காக அழுதாரே, அதனால பென்யமீனுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா 5 மடங்கு ஆசீர்வாதம் அதிகமா கிடைச்சது. அப்போ ஒரு தகப்பனுடைய அழுகை அல்லது ஒரு தகப்பனுடைய கண்ணீர் என்பது, ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அது விலையேற பெற்ற ஒன்று. ஓ கர்த்தர் நல்லவே. நான் ஒரு காரியத்தை வெளிப்படையா பேசுறேன், கொஞ்சம் நல்ல ஜெபத்தோடு கவனமா கவனிங்க. உங்க அப்பா நல்ல அதிகாரம் உள்ளவராய் இருக்கலாம். அவர் உட்கார்ந்த இடத்துல அரசியல்வாதிகிட்ட போன் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்க அப்பா நல்ல டாக்டரா இருக்கலாம், அவரே மருந்து மாத்திரை கொடுத்து உங்களை சுகமாக்குறவரா இருக்கலாம். அல்லது உங்க அப்பா ஒரு பாஸ்டரா கூட இருக்கலாம். ஒரு பாஸ்டரா, ஒரு அப்போஸ்தலரா, ஒரு சுவிசேஷகரா, நல்ல இல்லாட்டி ஏதோ ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரா இருக்க. ஊழியக்காரரா இருந்து உங்களுக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்கிறாரு, ஊழியம் செய்ய சொல்லிக் கொடுக்கிறாரு, நல்ல வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்போ ஒரு பிள்ளையுடைய தகப்பன் டாக்டராகவோ அரசியல்வாதியாகவோ ஊழியக்காரராகவோ இருக்கிறத விட, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக அழுகிறவர்களாய் ஒரு தகப்பன் இருந்து விட்டால், அந்த ஊழியக்காரர்கள் கற்றுக் கொடுக்கிற ஊழியத்தை விட தகப்பனுடைய கண்ணீர் மகனுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். அந்த அரசியல்வாதி அல்லது அதிகாரிகளிடத்தில் பேசக்கூடிய அதிகாரம் இருந்தாலும் அந்த வார்த்தையை விட அந்த தகப்பன் அழுகிற தகப்பனா இருந்தா அந்த அதிகாரிகள் அரசாங்கத்தை விட பெரிய உதவிகள் ஒத்தாசைகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த யோசேப்பின் வாழ்க்கையில நான் தெளிவா கிருபையை முன்னிட்டு சொல்றேன். இந்த யாக்கோபின் பங்கு யோசேப்புக்கு என்ன பங்கா இருக்குன்னா, ஓ யாக்கோபின் அழுகைதான் யோசேப்புக்கு கிடைத்த பெரிய பங்கு. ஆனா எல்லா தேவ மனிதர்களும் ஊழியர்களும் ஜனங்க என்ன சொல்லுவாங்க, யாக்கோபு அன்புள்ள தகப்பன், பல வருண அங்கிய செஞ்சு கொடுத்தான், எல்லாருக்கும் அங்கி தச்சு கொடுத்தான், யோசேப்புக்கு மட்டும் பல வருண அங்கி தச்சு கொடுத்தான். இத பெருசா நினைப்பாங்க, பெருசா பேசுவாங்க. ஆனா ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்க, பல வருண அங்கி என்பது அது ஆசீர்வாதத்தை குறிக்கவில்லை, அது பலவர்ணமான சுத்திரம் நன்மையை குறிக்கவில்லை. அப்போ இந்த பல வருண அங்கி என்பது என்ன? இந்த பல வருண அங்கி எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த பல வருண அங்கி யாக்கோபு யோசேப்புக்கு என்னைக்கு கொடுத்தானோ
அன்னைக்கே சகோதரர்களும் மூலமா யோசேப்புக்கு பகை வந்தது. ரெண்டாவது, நீங்க ஆதியாகமத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அது என்னைக்கு யாக்கோபு தன் குமாரனாக யோசேப்புக்கு பலவர்ண அங்கிய கொடுத்தானோ, அதுக்கப்புறம் அதே தகப்பன் யாக்கோபே இந்த யோசேப்பை கூட்டு கடிந்து கொள்ள தொடங்கினான் இருக்கு. அப்ப தகப்பனுடைய கோபத்துக்கு ஆளாக்கினது இந்த பலவர்ண அங்கி. அது மாத்திரமல்ல, இந்த பலவர்ண ஆடை, அந்த வஸ்திரம் என்பது கர்த்தர் நல்லவர் கொள்ளையடிக்கப்படுவதற்கு சமானம், கொள்ளையை குறிக்குது. ஏன்னாக்கா நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, சிசேராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் என்று பார்க்கிறோம். கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும், கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையாடி கொடுப்பேன். அப்ப பலவர்ண அங்கி என்பதே கொள்ளையடிக்கப்படும். என்னைக்கு யாக்கோபு பலவர்ண அங்கிய ஆசையா கொடுத்தானோ, அன்னைக்கு யோசேப்பு தகப்பனிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு விட்டான். குழிக்கு போயாச்சு, இஸ்மவேலர்ட்ட போயாச்சு, போத்திபார் வீட்டுக்கு போயாச்சு. அப்போ இந்த பலவர்ண அங்கி அது ஆசீர்வாதத்தை குறிக்கவே இல்லை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பலவர்ணம் எதை குறிக்குது? ஜோடிப்பை குறிக்குது. ஜோடிப்பையும் வேசித்தனத்தை குறிக்கிறதா பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் புஸ்தகம் 16:16 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பலவர்ண அங்கி என்பது வேசித்தனத்தை குறிக்கும். அதே மாதிரிதான் யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு விபச்சார வேசித்தன ஆவி அவனை துரத்துச்சு. ஆனா தேவ கிருபையினால தப்புனா. அப்ப இங்க நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு தகப்பன் தன் மகனுக்கு பலவர்ண அங்கிய செஞ்சு கொடுக்கிறதோ, பலவர்ணமான விலை உயர்ந்த கார் வாங்கி கொடுக்கிறதோ, பலபலப்பான ஹை பிராண்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. இந்த வெளிப்பாடு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை விட உங்களுக்காக உங்க தகப்பன் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுகிறார், ஒரு முடுக்குல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறார், உங்களுக்காக பரிதபிக்கிறார். அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ரகசியம், பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இதை நான் தகப்பன்மாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்றேன். எனக்கு அவரு யானைய பிடிச்சு கொடுக்கல, பூனைய கட்டி கொடுக்கல, எலிய பிடிச்சு தரல, சிங்கத்தை கொண்டு வந்து தரல நீங்க கேட்கறத விட, அப்பா எனக்காக நீங்க அழுது ஜோமன்னு அப்படி கேட்டு பாருங்க. தாவீதுடைய இருதயம் தன் குமாரனுக்காக அங்கலாய்த்தது, துடித்தது. அவ்வளவு பரிதாபப்பட்டு வேதனைப்படுகிறார். காரணம், அந்த தாவீது ராஜாவாய் இருக்கிறதை விட தன் மகனுக்கு நல்ல தகப்பனாய் இருக்க விரும்பி. நல்ல ஒரு தகப்பன் என்ன செய்வான் தெரியுமா? சொந்த குமாரனாகிய அப்சலோம் வந்து தன் தகப்பனாகிய தாவீது ராஜாவா இருக்கும் போது தகப்பனுக்கு விரோதமா அரியணைய கட்டி அவன் ராஜாவாக பார்க்கிறான். அப்ப தாவீது பண்ண நல்ல மாதிரி என்ன தெரியுமா? அவன் அமைதியாய் சிங்காசனத்தை விட்டு இறங்கி அரண்மனைக்கு வெளியே வந்து, எல்லாரும் பார்க்க அந்த ராஜ்யபாரத்தை விட்டு காட்டுக்கு போய்விட்டான். என் மகன் தானே, என் பிள்ளை தானே, அவன் தானே எதிரா எழும்பட்டும். அவன் என்ன ஆசைப்பட்டான்? என்னை கொல்லணும்னு ஆசைப்படலையே, ராஜாவாகணும்னு ஆசைப்படட்டும், விட்டுட்டு போன. இதுதான் ஒரு தகப்பன். இந்த யாக்கோபு, யோசேப்பின் தகப்பனாகி யாக்கோபை குறித்து அந்த ஆதியாகமம் 37:35 சொல்லுகிறது. இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நீங்க நல்ல வசனத்தை கவனிங்க. 35 தகப்பன் அழுகிறான். 36 சொல்லுகிறது, யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும்
தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்து விற்றார்கள். 35 வசனத்துல தகப்பன் அழுகிறான். 36 வசனத்துல யோசேப்பு பார்வோன், பிரதானி, தலையாரி, அதிபதி இவங்களுக்கு மத்தியில கொண்டு போகப்பட்டான். என்ன ஆச்சரியம் பத்திலா, அந்தரங்கத்தில் தகப்பன் தன் குமாரனுக்காக குமாரத்திக்காக அழுதால் தேவன் அவருடைய குமாரனையும் குமாரத்தியையும் அதிபதிகளுக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக, தலையாரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். அதை விட்டுட்டு நீங்க விஓ பார்க்க போறேன், ஆர்ஏ பார்க்க போறேன், தாசில்தாரை பார்க்க போறேன், கலெக்டரை பார்க்க போறேன்னாக்கா நீங்க கலெக்டர் ஆபீஸுக்கும் சுத்துல கரெக்டா இல்லாத ஆபீஸுக்கும் அலைய வேண்டியதுதான். இந்த ரகசியம் தெரியாமல் பல தகப்பன்மார்கள் அலைகிறார்கள். இந்த ரகசியம் தெரியாமல் ஆட்டுக்குட்டியை போல தகப்பனுக்கு பின்னாடி பல பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு பெரிய தேவ ரகசியம், நீங்க அதையும் இதையும் பண்ண வேண்டாம். வானத்தை வளைக்க வேண்டாம். ஓ சோத்திரம், சந்திரனை வில்லா திருப்ப வேண்டாம். ஒரு மூலையில உட்காருங்க, ஒரு அறைக்குள்ள போங்க, தனியா அமருங்க. ஓ, இந்த யோசேப்பின் தகப்பனாகி யாக்கோபு தன் மகனுக்காக அழுததை போல நல்ல தேவ சமூகத்தில் அழுங்க, நல்ல கண்ணீர் வடிங்க. ஓ, உங்க மகன்கிட்ட இருக்க நல்ல பழக்கத்துல ஆண்டுட்டு சொல்லுங்க. கீழ்ப்படியாத, ஒழுக்கம் கெட்ட, தவறான, தாறுமாறான, ரகசியமான எது இருக்குதோ அதையும் ஆண்டுட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஒரு தகப்பனாவும் மட்டும் சொல்றேன்னு சொல்லி பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, அந்த ஆதியாகமம் 36:7 கடைசி வசனத்துல யோசேப்பை கொண்டு போய் பார்வோனுக்கும் பிரதானிகளுக்கும் தலையாரிக்கும் அதிபதிக்கு நடுவில் பார்த்தார். கொஞ்சம் யோசிங்க. 4 தசை 4 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு திசையில பார்வோன் இருக்கான், இன்னொரு திசையில பிரதானி இருக்கான், இன்னொரு திசையில தலையாரி இருக்கான், இன்னொரு திசையில அதிபதி இருக்கான். 4 திசையில இருக்கிற 4 விஐபிகளுக்கு நடுவுல கொண்டு போய் யோசேப்பை நிறுத்தி விட்டான். இந்த யோசேப்பை அங்க கொண்டு போய் நிறுத்தினது யார்? எப்படி அவளை உயரத்துக்கு போனாள் அப்படின்னா, அந்த ரங்கத்தில் வடித்த கண்ணீர். இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு பணம் சேர்க்க நாயா ஓடுகிறார்கள், நிறைய ஏமாற்றுகிறார். ஓ, என் மகனுக்கு என் மகளுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி என்னென்னமோ தலை கீழால நிற்கிறார்கள். ஆனா ஒன்று தெளிவாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் எதிரியும் அல்ல, விரோதியும் அல்ல. நானும் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, தகப்பனா இருக்கிறதுனால சொல்றேன், நீங்க பிள்ளைகளுக்கு பணத்தை சேருங்க, வீட்டை கட்டுங்க, அல்லது பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நீங்க வேற ஜாப் பாருங்க, என்னமோ பண்ணுங்க, அதெல்லாம் நல்லது. ஆனா அதை விட இன்றைக்கு இந்த யோசேப்புக்காக தன் தகப்பனாக யாக்கோபு அழுததை போல் அழுதீர்கள் என்பதை உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க ஒரு முடிவு பண்ண. இன்னும் சில தகப்பன்மாருக்கு என்ன தெரியுமா மேட்டிமை, அவெல்லாம் இனி நான் அழ வேண்டிய இடத்துல இல்ல பாஸ்டர், அவன்லாம் வளர்ந்தாச்சு, அவனுக்கு கட்ட வேண்டிய ஒரு காரியத்தை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அவத்த புருஷனோட இருக்கிறா, பிள்ளைகளோட இருக்கிறா, இனி அவங்களுக்கா நான் எதுக்கு அழுகணும்? இது ஒரு மதீனமான யோசனை. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தகப்பன். அப்போ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தகப்பனா இருந்து பாருங்க. கிறிஸ்தவ வட்டாரத்தில் எல்லாரும் சொல்லுவது, நீ அழாதே, நீ கண்ணீர் வடிக்காதே, கர்த்தரும் கண்ணீரை காண்கிறார், அவரும் கண்ணீரை துடைக்கிறார், கண்ணீரோடு விதைக்கிறது கம்பீரத்தோட, இதேதான் சொல்றாங்க, அழக்கூடாதுன்ற. ஆனா நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஒரு தேவ பிள்ளை அழுகணும்னு கற்றுக் கொடுத்தேன். அதனாலதான் கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஒரு புஸ்தகத்தை எழுதினேன். அந்த புஸ்தகத்தை எடுத்து பாருங்க,
ஒரு விதவை அழுதால் அந்த விதவையின் அழுகை எங்கெல்லாம் பெரிய பெரிய அங்கலாய்ப்பு உண்டாகும். ஒரு தகப்பன் அழுதா அந்த தகப்பனுடைய அழுகைக்கு பின்னாடி உண்டாகிற மிகப்பெரிய விளைவுகள் என்ன? அதாவது தகப்பன் மன்றாடி அழுவது வேறு, தகப்பனை துக்கப்படுத்தி அளவைப்பது என்பது வேறு. அவனாக துக்கப்பட்டு பிள்ளைகளுக்காக அழுதால் கருகின செடியும் பூத்த பூவாக மாறும். நீங்கள் வேதனைப்படுத்தி தகப்பனை அளவைத்து அவன் அழுதால் பூத்து மலர்கிற வாழ்க்கையும் கருகி கொண்டு போய்விடும். அப்போ ஒரு தகப்பனுடைய அழுகையிலே இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கிறது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு புஸ்தகத்துல தாயுடைய கண்ணீர் என்றால் என்ன, தகப்பனுடைய கண்ணீர் என்றால் என்ன, விதவையின் கண்ணீர் என்றால் என்ன, ஊழியக்காருடைய கண்ணீர் என்றால் என்ன என்று ஒவ்வொரு கண்ணீரை குறித்து மிக தெளிவான வேத பாடத்தை எழுதியிருக்கும். இப்ப ஏன் இத சொல்றேன்னா, நான் தைரியமா இந்த சத்தியத்தை பேசுறேன்னா பரிசுத்தாவின் பேரை சொல்லியும் என் முன்னாடி இருக்கிற வேதத்தை தொட்டு நான் சொல்லுவேன். என் பிள்ளை எனக்கு கத்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன். ஏன்னா அவர்களுக்காக நான் வடித்த கண்ணீர் இவ்வளவு என்பது அவ்வளவு என்பது வேறு யாருக்கும் தெரியாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்ச நஞ்சம் கிடையாது, பயங்கரமான கண்ணீர். ஒரு நாள் 2 நாள் அல்ல, வருட கணக்காக ஓசத்திரம் அதற்காகவே சாப்பிடாமல் படுத்து கிடந்த நாட்கள் உண்டு. ஓசத்திரம் அவங்களுக்காக கையை உயர்த்தி அங்கலாய்த்து புலம்பின காலம் உண்டு. எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல அவர்களுக்காக நினைத்து அழுவேன். நாம் புலம்பி அழுவேன். நீங்க நம்புனா நம்புங்க, சில நேரத்துல 2 கைய வச்சு நெஞ்சில அடிச்சுட்டு அழுத காலம் உண்டு. வயிற்றுல அடிச்சுக்கிட்டு வயிற்றை இழுத்து பிடிச்சுக்கிட்டு அந்த வயிற்றை பிச்சிடலாமா, அந்த வயிறு அப்படி கிழிஞ்சு வந்துடாதான்னு சொல்லி அப்படி வயிற்றை இழுத்து பிடிச்சுக்கிட்டு அழுத காலம் உண்டு. ஆனால் அந்த அழுகை எதுவுமே ஒரு நாளும் வீண் போகல. அது பெரிய பலன்களை கொடுத்தது, இனிமேலும் பெரிய பலன்களை கொடுக்கும் என்பது எனக்கு ஒரு பெரிய விசுவாசம். இந்த யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. ஓ சுத்திரம், இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். எவ்வளவு மைனூட்டான வேர்டு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட கோபப்படுகிற தகப்பன்மார் உண்டு, ஆக்ரோஷப்படுகிறவர்கள் உண்டு, உன்னை பெற்றது தப்பு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு, உன்னை பெற்றதுக்கு நான் செய்தது பாவம் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கத்தர் கொடுத்த அந்த கத்தரையே நீங்க அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் கேட்கிற, எத்தனை நாள் அழுதுங்க, எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டீங்க, எத்தனை நாட்கள் புலம்புனீங்க. சத்திரம், துக்கத்தோடு அழுவது என்பது வேறு, பிள்ளைகளுடைய ஜீவியத்துக்காக ஜெபத்திலே அழுவது என்பது வேறு. இந்த யோசேப்புடைய தகப்பனாக யாக்கோபு தன் மகனுக்காக அழுதான் என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த யோசேப்பை கொண்டு போய் அதிபதிகளுக்கு முன்பாக நிறுத்தினது, தலையாரிகளுக்கு முன்பாக நிறுத்தினது, போத்திவாருக்கு முன்பாக நிறுத்தினது, பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினது. அதைத்தான் நான் சொன்னேன். ஒரே வசனத்துல 4 தலைவர்கள், பார்வோன், சோத்திரம், அது மாத்திரமல்ல பிரதானி, தலையாரி, அதிபதி, 4 பேருக்கு நடுவுல போய் யோசேப்பு நிக்கிறான்னா $4000 லஞ்சம் கொடுத்தாலும் அது நடக்காது. ஆனா இது நடந்தது என்று சொன்னால் அந்த ரங்கத்தில் தகப்பன் வடித்த கண்ணீர் மகனாக யோசேப்புக்கு வெளியரங்கமாய் மேன்மை கொடுத்தது. இந்த 2024ஆம் ஆண்டிலே ஜனவரி என்கிற 1 மாதம் தான் கரைந்திருக்கிறோம். இந்த பிப்ரவரியோடு சேர்த்து இன்னும் 11 மாதம் இருக்கிறோம். ஒவ்வொரு தகப்பன்மாரும் இதை ஒரு ஆயுதமா உங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நடு ராத்திரியில எழும்பி உட்காருங்க. சோத்திர உங்க மகனுக்காக மகளுக்காக அழுங்க. இல்லாட்டி பிள்ளைய வெளியில போன பின்பு தனித்திருந்து தேவ சமூகத்தில் அழுங்க.
அப்போ நீங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக சோத்திரம் போய் லோன் வாங்க வேண்டியது இருக்காது, அல்லது காலேஜுக்கு சேர்க்கறதுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்காது, அல்லது யார்கிட்டயோ போய் கைமாத்து வாங்க வேண்டியது இருக்காது. ஒரு நல்ல தேவ சமூகத்தில் அழுகிற ஒரு தகப்பன் இருந்துட்டா அந்த வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையானாலும் அவர்கள் பூமியின் உயர்ந்த இடங்களில் வாசம். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பை குறித்து பெரிய பெரிய சாட்சியெல்லாம் கொடுத்தார். அதுல ஒரு இந்த பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பை கொடுத்த சாட்சியிலே ஏன் இருதயத்தை உலுக்கின ஒரு சாட்சி இருக்கு, என்னை அசைத்த ஒரு சாட்சி. என்ன சாட்சி தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், வாசிக்கிறேன். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். இப்ப பாருங்க, யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உன் தகப்பனுடைய தேவனால் ஆயிற்றுன்னு பைபிள் சொல்லுது. யோசேப்பே, நான் உனக்கு தரிசனம் கொடுத்ததுனால நடக்கல, யோசேப்பே நீ கஷ்டப்பட்டதுனால உயர்த்தல, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தினால், உன் தகப்பனுடைய தேவன். அப்போ அந்த தகப்பன் தேவனை தேடுகிறவனா இருந்தா, தகப்பன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனா இருந்தா, தகப்பன் தேவனிடத்தில் மன்றாடுகிறவனா இருந்தான். அதனால் அவருடைய குமாரனாக யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அதே ஆதியாகமம் அதே 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து. தகப்பனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டது. பிதாக்களுடைய ஆசீர்வாதம் என்ன? அவங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, பெரியம்மா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, இல்லாட்டி இன்னும் மூத்தோர் யார் யாரோ இருப்பாங்க. அவங்க நகை கொடுத்திருக்கலாம், மோதிரம் கொடுத்திருக்கலாம், அன்பு கொடுத்திருக்கலாம். இப்போ நல்ல ஒரு தகப்ப பிள்ளைக்காக அழுகிறவனா இருந்துட்டாக்கா அந்த வசனம் சொல்லுது, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உன் பிதாக்களுக்கு மேற்பட்டதா. தாத்தா கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட, பாட்டி கொடுக்கிற ஆஸ்தியை விட, பெரியம்மா கொடுத்த சொத்தை விட, அத்தை கொடுத்த தம் பொண்ணை விட இங்க தகப்பனுடைய ஆசீர்வாதம் தான் பெரிதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த ரகசியத்தை எத்தனை தகப்பன்மார் அறிஞ்சிருக்கீங்க? இந்த ரகசியத்தை எத்தனை தகப்பன்மார் உணர்ந்திருக்கீங்க? இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு மேல மற்றவங்க கொடுத்த ஆஸ்தி பெருசா இருக்குதா, இல்ல உங்களுடைய ஆசீர்வாதம் பெருசா இருக்குதா? கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் என்று சொன்னால் சுற்றிலும் இருக்கிறவர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாராலும் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறத விட அந்த தகப்பனால் கிடைக்கிற நன்மையும் புகழ்ச்சியும் தான் சொந்த பிள்ளைக்கு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு ஒரே ஆசைதான், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற தகப்பன்மார் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள தகப்பனா மாறும், சொந்த பிள்ளைகளுக்காக அழுகிறவர்களா மாறணும். ஏர் பிடிச்சேன், கலப்பைய பிடிச்சேன், வயக்காட்டுல போனேன், உழுதேன், நாத்து நட்டேன், பயிர் அறுத்தேன், ஓசத்து களத்துக்கு மேட்டுக்கு போனேன், நெல் அடிச்சேன், இந்த கட்டுக்கதையெல்லாம் வேண்டாம். ஆவிக்குரியவர்களுக்கு அந்தரங்கம்தான் முக்கியம், வெளியரங்கம் முக்கியம் கிடையாது. அந்தரங்கத்துல கண்ணை மூடுங்க, அந்தரங்கத்துல அளப்பாருங்க, அந்தரங்கத்துல கண்ணீர் வடி, ஆந்தரங்கத்துல ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசும். அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த யாக்கோபின் ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட அதிகமாய் கொடுத்ததை போல உங்களை பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக இப்ப தகப்பனுடைய கண்ணீர்
மகனை உயர்த்தினது என்று பார்த்தோம். அடுத்து இன்னொரு ஆச்சரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 45:27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவற்றையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மகனுடைய சொந்த பிள்ளையுடைய வாகனத்தை பார்த்த உடனே அப்பாவுடைய இருதயம் உயிர்ப்பித்ததாம், உயிர்த்தது. அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, அவன் ஆவி உயிர்த்தது. ஏன்னா மகன் அங்கிருந்து வண்டி அனுப்பி இருக்கிறான். அப்பா நான் உயிரோடு இருக்கிறேன், அப்பா நான் நல்லா இருக்கிறேன், அப்பா நான் அதிபதியா இருக்கிறேன், அப்பா நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், இந்த பாருங்க உங்களுக்கு வண்டி அனுப்பி இருக்கிறேன், நீங்க அங்கே இருக்க வேண்டாம், நான் அனுப்பல வண்டியில ஏறி உட்காருங்க, ஏன் வேலைக்காரர்கள் உங்களை சுமந்துட்டு வருவாங்க சொல்லி அனுப்புறான். அந்த வண்டி எல்லாம் பார்த்த உடனே தகப்பனுடைய ஆவி உயிர்த்தது. இதுதாங்க நல்ல பிள்ளைகளுக்கு மாதிரி. தகப்பன் அழுது ஜெபிக்கிறது உண்மைதான், தகப்பன் அந்த ரங்கத்துல மன்றாட வேண்டியது உண்மைதான். காலம் முழுக்க தகப்பன் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அழுத தகப்பனுக்கு பிள்ளைகள் பிரதிபலனை காட்டணும். அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு அழகு. காலம் முழுக்க அப்பா பாக்கெட்ல கைய வைக்கிறது, காலம் முழுக்க அப்பா கூட பேங்க்ல போட சொல்றது, காலம் முழுக்க நீதானே என்ன பெத்த, நீதானே வளர்த்த, ஓ நான் உன் பிள்ளை தானே, அப்புறம் ஏன் நீ என்ன அப்பான் இருக்கிற, நீ அதை செய்யாட்டி நீ எல்லாம் ஒரு அப்பனா, இதெல்லாம் நான் கூசாம சொத்துரம் அழுகி போகிற நாக்க வச்சு கேட்க தெரியுது. ஆனா அந்த தகப்பனுக்கு அந்த தாய்க்கு பிள்ளைகளாகிய நான் என்ன செய்தென்ற ஒரு உணர்வு இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. இங்க யோசேப்பு தன் தகப்பனுக்கு வண்டி அனுப்புறான், வண்டியோடு கூட ஆட்கள் அனுப்புறான். அதை பார்த்த உடனே அவனோட ஆவி உயிர்த்தது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் இந்த சத்தியத்துக்கு உங்க ஆவியை ஒப்பு கொடுக்கணும். இந்த ஒரு எண்ண சிந்தை உங்களுக்கு வரணும். நானும் என் தகப்பனை இப்படிதான் மகிழ்விப்பேன், நானும் என் தாயை இப்படிதான் மகிழ்விப்பேன், என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லி உங்க தகப்பனுடைய ஆவியை உயிரடைய பண்ணணும். உங்க தாயுடைய ஆவியை உயிரடைய பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவன். ஆவியை முறிச்சு போடுகிற பிள்ளைகளா இருக்காதீங்க. ஆவியை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்காதீங்க. சொந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் எதிராக பேசுறது, அவங்கள பார்த்து நீங்களும் ஒண்ணும் லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொல்றது, நீங்க பெருசா என்னத்த பண்ணிட்டீங்க அப்படின்றது, இடையில இன்னொரு கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது, ஓ என் கூட படிக்கிறவங்க எப்படி திரும்ப இருக்கிறாங்க அப்படின்றது. கூட படிக்கிறவன், கூட இருக்கிறவன், கூட வேலை பார்க்கிறவன் அவெல்லாம் எப்படி இருக்கிறான் அதெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்களும் ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளைதான், ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைதான். உங்க தாய்க்கு தகப்பன் நீங்க என்னத்த பண்ணுனீங்க அதுதான் இங்க முக்கியம். இந்த மகனாகிய யோசேப்பு ஒரு முறை மூட்டை மூட்டையா தானியத்தை கொடுத்து அனுப்புறான் அவங்க அப்பாவுக்கு. மகனாகி யோசேப்பு இன்னொரு முறை
நற்செய்திய சொல்லி அனுப்புறான். நீங்க போய் சொல்லுங்க, உங்க மகன் யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான், அவன் எகிப்துல இருக்கிறான்னு சொல்லுங்க சொல்லி ஒரு முறை நற்செய்தி அனுப்புறான். இன்னொரு முறை தானியத்தை கொடுத்து அனுப்புறான். அடுத்து இன்னொரு முறை மகனாகி யோசேப்பு தன் தகப்பனுக்கு உச்சிதங்களை கொடுத்து அனுப்புறான். அதுக்கப்புறம் தான் கடைசியா என்ன பண்றான், தன் தகப்பனுக்கு வண்டியவே அனுப்புறான். அப்பா அங்க இருக்கிற வீட்டை காலி பண்ணுங்க, பண்ட பாத்திரங்கள்லாம் தூக்குங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்க வந்துருங்க. நீங்க ஏன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நான் வீடே கட்டி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய கோசன் தேசத்தை உருவாக்கி வச்சிருக்கேன், வாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடந்தது இல்லைங்க, 6000-7000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயே ஒரு மகன் தன் தகப்பனுக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியும், இப்படி எல்லாம் வண்டி அனுப்ப முடியும்னா, இன்னைக்கு விஞ்ஞானம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, மொபைல் போன் இருக்கிறது, கம்ப்யூட்டர் இருக்கிறது, டெக்னாலஜி இருக்கிறது, நல்ல சூத்திரம், நிறைய ஜாப் இருக்கிறது, போஸ்டிங் இருக்குது, நல்ல ஹோப் இருக்குது, வே ஆஃப் ரூட்ஸ் இருக்கிறது. எல்லாமே இருந்துகிட்டு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் செத்த எலும்பு கூடுகளாய் நடந்து திரிகிறார். ஓ கர்த்தர் நல்லவன், செத்த எலும்பு கூடு நடந்தால் எப்படி இருக்கும்? அது நிறைய பேருக்கு பயத்தை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு சந்தோஷத்தை விட பயம்தான் இருக்கு. ஏன்னா உயிருள்ளவர் எலும்புகளாய் அலைந்து கொண்டிருக்கிறார். அவர்களால் ஒண்ணு முடியல. கேட்டா சொல்றாங்க, நான் ட்ரை பண்ணேன் நடக்கல, நான் அப்ளிகேஷன் போட்டேன் நடக்கல, நான் மூவ் பண்ண நடக்கல, அங்க சூத்திர ஜாப் ட்ரை பண்ணி பார்த்த முடியல. இது காரணம் சொல்லுகிறார்கள், சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். இது நல்ல பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது. நீங்கள் ஒரு தகப்பனுக்கு மகன், ஒரு தாய்க்கு மகள், உங்க பெற்றோருக்கு பிள்ளைகளா இருக்கிறது உண்மைன்னா, ஆரம்ப கட்டத்துல உங்க தாயும் தகப்பனும் உங்களுக்கு அலனும் உங்களை பராமரிக்கணும். அது பிற்கட்டத்துல நீங்கள் தான் தகப்பனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும், தாயின் இருதயத்தை குளிர பண்ணணும். இங்கு யோசேப்பு தன் தகப்பனுக்கு வண்டிகளை அனுப்புகிறார். அதை கண்ட உடனே தகப்பனுடைய ஆவி உயிர்த்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சோதரோம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே, நான் என் தகப்பனுக்கு, என் தாயாருக்கு உதவி செய்கிறேன். அவர்கள் இருதயத்தை மகிழ்விக்கிற தெய்வ பிள்ளையாய் என்னை மாற்றித்தாங்க ஆண்டவரே, எனக்கு தயை செய்யுங்க கேளுங்க. தகப்பனுக்கு இறங்குகிற தேவன் பிள்ளைகளுக்கும் இறங்கும். அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு வேகம் உங்களுக்குள்ள வரணும். எங்க அப்பா பேங்க்ல பணம் போட்டிருக்காரு, இல்லாட்டி எங்க அப்பா பைக் வாங்கி கொடுத்துட்டாரு, எங்க அப்பா கார் வாங்கி கொடுத்துட்டாரு, எங்க அப்பா எனக்கு வேலை வாங்கி கொடுத்துரு, எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறத அனுபவிக்கிறது மட்டுமே பிள்ளைகளுடைய சுதந்திரம் கிடையாது. இருக்கிற அனுபவிக்கிறதை அது மல்டிபிள் பண்ணணும், அது அப்படி பெருக்கணும், அது அப்படி பெருக்கி 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 அதை எடுத்து கொண்டு போய் தகப்பனுடைய பாதத்துல வைக்கணும், தாயாருடைய பாதத்துல வைக்கணும். அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு மாதிரி. இங்கு யாக்கோபு என்கிற தகப்பன் தன் பிள்ளைக்காக அழுதான். அவருடைய அழுகை அடுத்த வசனத்துல யோசேப்பை 4 பிரதானிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திவிட்டது. 2வது மகன் தன் தகப்பனுக்காக வண்டிகளை அனுப்பி வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே தகப்பனுடைய ஆவி உயிர்த்து. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த யாக்கோபு யோசேப்பை குறித்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆதியாகமம் 47:30 வாசிக்கிறேன். நான் என் பிதாக்களோட படுத்துக் கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன்,
உமது சொற்படி செய்வேன் என்றான். ஓ, உமது சொற்படி செய்வேன் என்றான். இங்கு மகன் என்கிற மகள் என்கிற பிள்ளையுடைய இரண்டாவது உக்ரானத்துவத்தை பார்க்கிறோம். அவன் தன் தகப்பனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். அப்பா, உங்க வார்த்தையின்படியே நான் செய்வேன், சொற்படி செய்வேன். என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஓ, கர்த்தர் நல்லவை, எவ்வளவு அழகான ஒரு வாக்குறுதி பாருங்க. சோத்திரம், உமது சொற்படி செய்வேன். நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் நான் செய்வேன் அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிப்பேன், நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். ஓ, வயது முதிர்ந்த தகப்பனும் வயது முதிர்ந்த தாயாரும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் அதிகமாய் கேட்கிறது, எதிர்பார்க்கிறது எது தெரியுமா? என் மகன் என் மகள் என்னுடைய வயதான காலத்துல நான் சொல்லுகிறபடி செய்வாங்களா, ஓ என் விருப்பத்தின்படி செய்து முடிப்பாங்களா என்று நிறைய பெற்றோருடைய இருதயம் தவனமாய் தவிக்குது. ஆனால் வயது முதிர்ந்த பெற்றோர் சொல்லுவதை கேட்கவோ அல்லது அதன்படி செய்யவோ இக்கால இளைஞர்களுடைய இளைஞர்களுடைய இருதயம் ஒத்துழைக்கல. அது ஒரு நாள் செய்து, இரண்டாவது நாள் செய்து, நாலாவது நாள் எனக்கு ஆபீஸ் இருக்கு, எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க, என் புருஷன் என்னை திட்டுவான், என் பொண்டாட்டி ஏதாவது சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பெற்றோரை விட்டுட்டு பறக்கிற பறவைகளாய் இருக்கிறார்கள். ஆனா யோசேப்பு அப்படி அல்ல. அவன் சொல்றான், யோ யாக்கோபு, நான் அடக்கம் பண்றது கூட உன் கையால தான் பண்ணணும். உடனே சொல்றான், கவலையே படாதீங்கப்பா, நீங்க சொன்னபடியே நான் செய்கிறேன். என்னைக்கு யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு தொடையில கைய வச்சு அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்வேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணாலும், அடுத்த வசனம், அதாவது ஆதியாகமம் 47 கடைசி அதுக்கு அடுத்த வசனம், 30ஆம் வசனத்தை வாசிச்சு இப்ப 31ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் மேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்த்து தொழுது கொண்டான். ஒரு மகன் கொடுக்கிற வாக்குறுதி அவங்க அப்பாவை கர்த்தரை துதிக்க வைத்தது. எவ்வளவு அழகான 2 பேருடைய ஐக்கியத்தை பாருங்களேன். முதலாவது தகப்பனுடைய அழுகை மகனை உயர்த்தி வைத்தது. இங்கு அடுத்தது பார்க்கிறோம், மகனுடைய வாக்குறுதி தகப்பனை தொழுது கொள்ள வைக்குது. அவனுக்கு அப்படியே இருதயம் அப்படியே ரம்மியமாயிடுச்சு. ஏன் இப்போ எனக்கு கண்ணு தெரியல, வாயிலுக்கு பல்லெல்லாம் குட்டி போச்சு, நரம்பெல்லாம் கிடுகிடுத்துருச்சு, எலும்பெல்லாம் ஆடிருச்சு, ஓ தசையா தொங்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேனா சாவேனா தெரியல. ஆனா என் பையன் சொன்னான் பாருங்க, ஓ அப்பா நீ சொன்னதெல்லாம் செய்வேப்பான்னு சொன்னால, அதுலயே என் இருதயம் நிரம்பிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வயது முதிர்ந்த தகப்ப கைய தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாரு. அப்பா இப்படிப்பட்ட பிள்ளைய கொடுத்ததற்காக நன்றி. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை பாருங்க பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அந்யோன்ய குடும்பம், இன்னைக்கு இப்படிப்பட்ட பெற்றோர் பிள்ளைகளின் உறவு இருக்கிறதா என்பதை சல்லடை போட்டி தேடினாலும் கிடைப்பது அரிது. கர்த்தர் நல்லவன். சொந்த தகப்பன அசிங்கமா பேசுறவர்கள் எத்தனை பேர், சொந்த தாய அருவருப்பா திட்டுறவங்க எத்தனை பேர், நான் கூசாம திட்டுகிறவர்கள். எல்லாம் பண்ணிட்டு கடைசியா வந்துட்டு சாரி டாடி, சாரி மம்மி, ஒன் வேர்ட் மீனிங், ஒரு வரி வார்த்தை ஆன்சர் சொல்லிட்டு போயிடுறது. தேவ ஊழியக்காரனாம் அல்ல, ஒரு தகப்பனா சொல்றேன், இதெல்லாம் மன்னிக்கப்படவே மன்னிக்கப்படாது. நீங்க இஷ்டத்துக்கு கண்டது பேசலாம், ஆக்ரோஷத்துல கொட்டலாம், தகப்பன் தாயின்னு கூட பார்க்காம எதையும் சொல்லலாம். எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட முகம் வாடி போச்சு, இருதயம் சூழ்ந்துருச்சு, ஒரு மாதிரி இருக்கிறாங்க, கண்ணெல்லாம் கலங்குறாங்கன்னு உடனே அங்கு வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க டாடி, மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னாக்கா அது என்னது, சோத்திர பனிக்கட்டியா கரைஞ்சு போறது கிடையாது.
தகப்பனுக்கும் தாய்க்கு முன்பாக பிள்ளைகள் பேசுகிற பேச்சு சுத்திர 7 தரம் சுத்த நெருப்பில் புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பா இருக்கணும். ஒவ்வொரு முறை யோசிச்சு பார்த்து பேசணும், யோசிச்சு பார்த்து வார்த்தையை சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். இங்க யோசேப்பு அழகா ஒரு வார்த்தை வர்றான், உமது சொற்படியே செய்வேன். அவன் கொடுத்த வாக்குறுதிய அவன் உயிரோடு இருக்கும் போதே தகப்பனுக்கு நிறைவேற்றினான். சொற்படி செய்வேன் சொன்ன உடனேயே யாக்கோபு கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டான். ஐயா, இதுதான் பிள்ளைகளுடைய நல்ல ஜீவன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பின் தகப்பன் பிள்ளைகளுக்காக அழுகிறவனாயன். சுத்திரம் அந்த யாக்கோபுடைய குமாரனாக யோசேப்பு தகப்பனுடைய சொற்படி செய்கிறவனாயிருந்தான். இந்த ஒரு அருமையான ஜீவியம், இந்த நல்ல ஒரு மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக கடைசியாய் ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பின் குடும்பத்தை கொடுத்து சொல்லணும், அதுல யோசேப்பின் தகப்பனை கொடுத்து சொல்லணும். அப்படின்னா கடைசியாய் ஆதியாகமம் 48 அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 45:18. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தன்னுடைய மகனுடைய மகனை, அதாவது பேரனை, அடுத்த தலைமுறை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாரா. எப்பா யோசேப்பு, உனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, எப்ராயிம் மனசு. நான் சொல்றேன், நீ எகிப்துக்கு அதிபதியா இருந்த, இவன் எகிப்து, கானான், இஸ்ரேல், யூதா எல்லாத்துக்கும் அதிபதியா மாறுவான் அப்படின்னு சொல்லவே இல்லை. யாக்கோபுக்கு நல்லா தெரியும், தேசத்துக்கு அதிபதியா ஆகிறத விட இந்த பிள்ளைக எல்லா தீங்குக்கும் தப்பணும், எல்லா ஆபத்துக்கு தப்பணும் சொல்லிதான் அவன் அழகாய் சொல்றான். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா யோசேப்பு பெரிய அதிபதி, அவன் வெளிநாட்டுல வேற நாட்டுல தலைவனா இருக்கிறான். அதனால அந்த நாட்டுக்காரன் பயந்த யோசேப்பின் மீது பொறாமையா இருப்பாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள், அதிபதிகள் யோசேப்புடைய பிள்ளைகள் மீது வன்மமா இருப்பாங்க. அப்ப எந்த நேரத்திலையும் தன்னுடைய பேரனுக்கு பேர பிள்ளைகளுக்கு ஆபத்து வரலாம். அத காவில உணர்ந்த யாக்கோபு சொல்றா, என்னை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவை அவர் உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் இருப்பாராக, எப்ராயிமோடும் மனாசையோடும் இருப்பாராக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இதுதாங்க ஒரு ஆசீர்வாதம். தாத்தாவுடைய ஆசீர்வாதம் பேரனுக்கு கிடைக்கிறது, தாத்தாவுடைய பாதுகாப்பு பேரனுக்கு கிடைக்கிறது, தாத்தாவுடைய பாக்கியம் பேரனுக்கு கிடைக்கிறது. இதுதான் யோசேப்பின் குடும்பம், இதுதான் யோசேப்பின் குடும்பம். மகனுக்காக தகப்பன் தேவ சமூகத்தில் அழுவதும், தகப்பனுக்காக மகன் வண்டிகளை அனுப்புவதும், தகப்பனுடைய வயது முதிர்ந்த காலத்துல அப்பா ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க சொற்படி எல்லாம் செய்வேன் என்று சத்தியம் பண்ணி கொடுப்பதும், கடைசி நாட்களிலே தன் சொந்த மகன் 2 மகனை கூட்டந்து தாத்தா கையினால பேரனுக்கு ஆசீர்வாதம் வாங்குவதோ, இதெல்லாம் ஒரு குடும்பத்துல நடந்தது, ஒரு குடும்பத்துல நடந்தது. கர்த்தர் நல்லவன். ஒரு குடும்பம் என்றால் யோசேப்பின் குடும்பத்தை போல இருக்கும். கர்த்தர் நல்லவன். இந்த நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. இன்னைக்கு தகப்பன்மார் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் தகப்பனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற கிருபையுள்ள சத்தியத்தை வசனத்தை கொண்டு கர்த்தர் சொன்னார். நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு செய்தி சிலருக்கு காயத்தை உண்டாக்கி இருக்கும், சிலருக்கு குத்தி காட்டுவதா இருந்திருக்கும்.
சிலருக்கு இது என்ன இப்படியெல்லாம் இருக்குதான்னு சொல்லி யோசிக்க வச்சிருக்கு. அந்த இன்னைக்கு செய்தி உங்களை காயப்படுத்திச்சா குத்தி காட்டிச்சா எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், வசனத்துக்கு வெளியே எந்த உபமானத்தையும் ஓமையும் நான் எடுக்கல. வசனத்தை தான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், பிள்ளைகளுக்காக அந்தரங்கத்தில் கண்ணீர் வடிக்கிற தகப்பன்மார் இந்நாட்களில் எழும்பணும். தனக்காக கண்ணீர் வடித்து அழுது தன்னை வளர்த்த பெற்றோருக்கு பிள்ளைகள் வெகுமானம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டும். கடைசி காலத்துல பெற்றோருடைய வாக்குறுதிகளை யோசேப்பை போன்ற பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும். அதை பார்த்து வயது முதிர்ந்த பெற்றோர் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஜீவியம் தான் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளின் குடும்பங்களில் வரணும். அதுதான் என் பாரம். அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசம். ஆனபடினால் இந்த செய்தியை கேட்டவர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே, தன் மகனுக்காக யாக்கோபு அழுது கொண்டிருந்ததை போல ஏன் அழுது செபிக்கிற ஒரு தகப்பனாய் தாயாய் என்னை மாற்று. சோதரம் பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே, மகன் தன் தகப்பனுக்கு வண்டியெல்லாம் அனுப்பி அதுல ஏறி வாங்கன்னு சொல்லி அப்பாவுடைய உயிரை உயிர்ப்பிக்க வச்சானே, எங்களுடைய எனக்கு நீர் கொடுத்த எங்க அம்மாவுடைய ஆவிய எங்க அப்பாவுடைய ஆவிய நான் உயிர்ப்பிக்க வைக்கணும்ன்றவர். ரெண்டு முக்கியமா பிள்ளைகள் சொல்லுங்க, எங்க அப்பாவுடைய சொல்லெல்லாம் நான் நிறைவேற்று, என் தாயுடைய வாஞ்சையெல்லாம் நிறைவேற்று. யோசேப்பு தகப்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினதை போல நான் சொற்படி எல்லாம் செய்வேன். அந்த ஒரு நல்ல பாக்கியத்தை ஏசப்பா எனக்கு தாங்கன்னு கேளு. அப்ப ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நன்மையை கொடுப்பாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்திலே தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அறியப்பட்ட சாதாரண வசனத்திலிருந்து அறியப்படாத பெரிய ரகசியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் இன்றைக்கு கொடுத்ததற்காக இந்த செய்தியை இவருடைய பிள்ளைகள் போட்டு கேட்டு அவர்களும் தன் தகப்பனுடைய தாயினுடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர்கள். ஆண்டவரே, பெற்றோருடைய வயது முதிர்வின் சொற்படி செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரை மாற்றி ஆண்டவரே. ரொம்ப முக்கியமாய் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளம் வாலிப பெண் பிள்ளைகள், ஒவ்வொரு இளம் வாலிப தம்பிமார், இவர்களுக்கு நல்ல அழுகிற தகப்பன்மாரைத்தார், நல்ல அழுகிற தாய்மாரைத்தார். அவர்களுடைய அழுகை இவர்களை பார்வோனுக்கு முன்பாகும், தலையாரிகளுக்கு முன்பாகும், அதிபதிக்கு முன்பாகும், அதிகாரிக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவதாக இவர்களுடைய அழுகை இவருடைய பிள்ளைகளை உயர்ஸ்தலத்தில் நிறுத்துவதாக. பிள்ளைகளுடைய உயர்வு தகப்பன் தாயுடைய சொல்லை நிறைவேற்றுவதாய் அமைவதா. இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை ஊடுருவி பாயிட்டு தாழ்த்தி ஒப்புவை. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.